புத்தாண்டின் முதல் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றனர். விவரங்களை நமது செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, தற்போது ஆண்டின் முதல் சூரிய உதயம், மக்கள் எந்தளவு உற்சாகத்தோடு அந்த சூரிய உதயத்தை காண காத்திருக்கின்றனர்? பாலசுப்ரமணியம், அதாவது குமரி மாவட்டத்தினுடைய முக்கிய சுற்றுலாத்தலமான சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் என்பது தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் தினசரி பல்வேறு, அதாவது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வந்து சூரிய உதயம் பார்ப்பது வழக்கம். ஆனால் நேற்று இரவு இந்த பகுதியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த, அதுபோல் வெளிநாடுகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இங்கு புத்தாண்டை கொண்டாடிய நிலையில் இன்று 2026ஆம் ஆண்டு முதல் சூரியோதயம் பார்ப்பதற்காக இங்கே பல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளது. இந்த மக்களிடமே கேட்போம், அம்மா நீங்க எந்த பகுதியிலிருந்து வாரீங்க? நீங்க முதல் முறை, அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய முதல் நாள் இந்த சூரியோதயம் பார்ப்பதற்காக வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது? இங்க உள்ள கூட்டம் எப்படி இருக்கு? சூரியோதயம் பார்க்க முடியுதா? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம். இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். புத்தாண்டை நீங்கள் எப்படி கொண்டாடி இருக்கீங்க? புத்தாண்டை எப்பயும் வீட்டில் இருந்து தான் கொண்டாடிக்கோ. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி இப்போ தான் வந்து பார்த்தோம். அதாவது தற்போது நம்மிடம் இந்த பகுதியில் இந்த சூரியோதயம் பார்ப்பதற்காக வந்த ஒரு சுற்றுலா பயணிக்குரிய பதிலை தான் நாம் பார்த்தோம். இந்த பகுதியில், அதாவது இந்த திரிவேணி சங்கமம் பகுதியில் இந்த சூரியோதயம் பார்ப்பதற்காக கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ள இந்த பகுதியில் முற்றிலும் இந்த சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த புத்தாண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு 26 முதல் சூரியோதயம் பார்ப்பதற்காக மக்கள் காத்திருக்கக்கூடிய காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மறுபுறம் என்பது இன்று 6:10 மணி அளவில் இந்த சூரியன் உதிக்க வேண்டிய நிலையில் தற்போதும் மேகமூட்டம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு பார்க்க முடியுது. நேற்றும் இதுபோல் கடைசி, அதாவது 2025ஆம் ஆண்டு கடைசி சூரிய அஸ்தமனம் பார்ப்பதற்காக இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் அவர்களுக்கும் முழுமையாக அந்த சூரிய அஸ்தமனம் பார்க்க முடியாமல் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் அதே நிலைமைதான் இந்த 2026 முதல் சூரியோதயத்தை பார்ப்பதற்காக இங்கு குவிந்திருக்கக்கூடிய மக்களும் இந்த சூரிய உதயம் பார்க்க முடியாமல் அந்த மேகமூட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த சூரிய உதயம் பார்க்க முடியுமோ என்ற ஒரு சந்தேகத்தில் தான் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த புத்தாண்டை, அதாவது ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தற்போதும் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது தற்போது அதிகமாக காணப்படுகிறது. நிச்சயமாக மனு, முக்கடல் சங்கமிக்கும் இடம், திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை என அந்த கடலில் சூரியனின் கதிர் மெல்ல உதயமாவது கண்கொள்ளா காட்சி. நிச்சயமாக இந்த புத்தாண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். விவரங்களுக்கு நன்றி மனு.